வணக்கம் நேயர்களே. சார், இந்த சுந்தரர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பார்ப்போம் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி நம்ம சிவபெருமானோட துதியோடு ஆரம்பிப்போம். சரி. நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நால்வர் துதி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி, பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே திருச்சிற்றம்பலம். 63 நாயன்மார்களில் இந்த 4 முக்கியமானவங்க. அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர். அது 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 என்ன மாதிரியான பாடல்கள்? இந்த பாடலோட முதல் வரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. அவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். மதுரை கூன் பாண்டியனை நின்றசீர் நெடுமாறன் பாண்டியனாக மாற்றிய திருஞான சம்பந்தரை அந்த வரி விளக்குது. பூழியர்கோன் வெப்பொழித்த, வெப்பு நோயால் பாதிக்கப்பட்ட மதுரையை ஆண்ட சோழ மன்னன் கூன் பாண்டியனை அந்த வெப்பு நோயிலிருந்து விடுபடுவதற்காக திருநீற்று பதிகம் பாடி திருஞான சம்பந்தர் அவர் நின்றசீர் நெடுமாறன் பாண்டியனாக மாற்றினார். அவர் முதல் வரியில் திருஞான சம்பந்தரை போற்றி வணங்குறோம். 3வது வரியில் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி சொல்கிறாங்க. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. திருநாவலூரில் பிறந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அவருக்கு இன்னொரு பேர் தான் வன்தொண்டர். இந்த பேர் ஏன் வந்துச்சுனாக்கா, திருவெண்ணைநல்லூரில் வழக்காடு மன்றபத்தில் அங்கே ஒரு வழக்கு போகுது. யார் மேலனா சுந்தரமூர்த்தி நாயனார் மேடம். அந்த வழக்கு தொடுக்கிறவர் ஒரு வயோதிக வேடத்தில் வந்த சிவபெருமானே, ஒரு கிழவனாக வந்த சிவபெருமான். அவர் அவர் மேலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கத்தில் அவர் வென்றுடுறார். ஸோ அதனால் அவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த கிழவன் மேலே அவ்வளோ கோபம். அதுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் திட்டுறார். பித்தா அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த காலத்து தூய தமிழில் திட்டுறார். ஸோ வந்தது சிவபெருமான் தான் தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவருக்கு ஏன் நம்ம பிறந்தோம் அந்த நினைவுகள்லாம் வருது. அதனால் அழுது மன்னிப்பு கேட்குறார். சிவபெருமானும் கிழவன் ரூபத்தில் வந்த சிவபெருமானும் உன்னோட பாட்டை கேட்க தான் நான் வந்தேன், உன்னோட தமிழில் பாட்டு பாடு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நான் தழுதழுக்குது. முதல் வார்த்தை வரலை. நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானே அடி எடுத்து கொடுக்குறாரு. இப்போ என்னை திட்டினல்ல, பித்தான்னு திட்டினல்ல, அந்த பித்தான்ற வார்த்தையை வச்சே பாடு என்னையே அப்படின்னு சொல்லும்போது தான் சுந்தரமூர்த்தி நாயன்மாரோட முதல் பதிகம், முதல் பாட்டு அங்கே தான் பிறக்குது. எந்த இடத்துல? திருவெண்ணைநல்லூரில் கிருபாபுரீஸ்வரர் கோயில். இன்னமும் நீங்கள் அந்த கோயில் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் இருக்குது. அந்த கோயிலில் தான் அவர் தன்னோட முதல் தேவார பாடலை பாடுறார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா அப்படின்ற பாட்டை பாடுறார். அந்த வரலாறு குறிப்பிட அங்கே இருக்கா அந்த கோயில்? இன்னும் மழக்காடு மன்றம் அங்கே இருக்குது. அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரோட 11 பாட்டு சேர்ந்து தான் பதிகம். அந்த பதிகங்கள்லாம் அங்கே எழுதி வச்சுருக்காங்க. சுந்தரமூர்த்திக்குன்னு தனி சன்னதி இருக்குது. சுந்தரமூர்த்தி நாயன்மாருக்கு அவங்க அருகிலே தான் திருநாவலூரும், அவர் பிறந்து வளர்ந்த ஊரும் திருநாவலூரும் அங்கே தான் இருக்குது. அங்கேயும் ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த பித்தா பிறை சூடி இந்த பாட்டை பாடுறதால இறைவனே வன்மையான வார்த்தைகளை சொல்லி அவர் பாடுறாரு. ஸோ அதனால தான் அவருக்கு வன்தொண்டன்ற பேரே உருவானது. சார், இப்போ இந்த எல்லா சிவன் கோவில்லையும் விநாயகர் இருக்குது. இந்த விநாயகருக்கு உண்டான ஸ்பெஷல் என்ன? ஏதாவது ஒரு புதிய ஏதாவது கதைகள் இருக்கா? கண்டிப்பாக. விநாயகர் தான் நம்மளோட முழு முதற் கடவுள். நம்ம எதை ஆரம்பித்தாலும் விநாயகரை முன்னிறுத்தி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஈவன் நம்ம நாயன்மார்கள் எழுதின நூல்களாகட்டும், அடியார்கள் எழுதின நூல்களாகட்டும் விநாயகர் துதியில் தான் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பாடின அந்த 4 துதிக்கு அப்புறம் அந்த பாடலே விநாயகரை பற்றின பாடல் தான். விநாயகர் எப்படி வந்தார்ன்றது தான் அந்த பாடலில் விளக்குது.
பிடியதன் உருமை கொலமிகு கரியது அந்த பாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட விளக்கம், முழு விளக்கம் என்னன்னாக்கா, சிவபெருமான் ஆண் யானையாகவும் பார்வதி தேவி பெண் யானையாகவும் உருவெடுத்து அதன் மூலமாக பிறந்தவர் தான் வந்து விநாயக பெருமான்றதை அந்த பாடல் வந்து விளக்குது. விநாயக பெருமான் ஏன் இந்த ஆணை முகத்தோடு பிறந்தார்ன்றதுக்கு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். அவர் வந்து அந்த பாடலில் அந்த விளக்கங்கள் இருக்குது. அவர் ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து பிறந்த குழந்தை தான் வந்து விநாயக பெருமான். சுந்தரமூர்த்தி நாயனார் ஏன் பிறந்தார், அவர் எப்படி உருவெடுத்தார்ன்றதுக்கு தனி கதை இருக்குது. அது கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது கைலாயத்தில் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இறைவனுக்கு தொண்டு சேர்ந்து வந்துட்டு இருந்தார் சிவபெருமானுக்கு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் சிவபெருமானும் வேற வேற இல்லை. சிவபெருமான் எப்பயுமே புலித்தோலும் பாம்பும் அடைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு ஆள். அவர் வந்து ஒரு ஆசை ஒரு நாள், அவருக்கு நிறைய நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கிரீடெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு அவர் அழகை வந்து நம்ம கண்ணாடியில் பார்க்கணுன்ட்டு கண்ணாடியில் பார்க்குறார். அழகுக்கு வந்து இன்னொரு பேர் சுந்தரம். தான் வந்து சுந்தரமாக இருக்கும்னு அவருக்கு வந்து பார்க்குறதுக்காக ஆசையாக அந்த கண்ணாடியில் பார்க்குறாரு. கண்ணாடியில் பார்த்த தன்னோட உருவத்தை சுந்தரா வா அப்படின்றார். ஸோ அந்த கண்ணாடியில் தெரிஞ்ச அவரோட உருவமே அது வந்து ஒரு உயிர் பெற்று வருது. அவர் தான் சுந்தரர். அவர் வந்து கைலாயத்தில் பூ தொடுக்கும் கைங்கரியத்தை செஞ்சிட்ருக்கார் சிவபெருமானுக்கு. அவரோட வேலை என்னன்னா, போய் தோட்டத்தில் பூ பறிச்சுட்டு வந்து அதை மாலையாக தொடுத்து சிவனுக்கு போடுவார். அப்படி ஒரு நாள் பூ பறிச்சிட்டு இருக்கும்போது 2 பெண்மணிகள், அதாவது பார்வதி தேவியோட தோழிகள் 2 பேர் வந்து அந்த வழியாக கிராஸ் ஆகி போகிறாங்க. அதை பார்த்த சுந்தரமூர்த்திக்கு ஒரு 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 கன நேரத்தில் ஒரு சபலம், என்ன இந்த பொண்ணுங்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஆசை. அது அந்த கன நேரத்தில் உருவான ஆசை தான், அது அதோட போயிடுச்சு. அப்போ அந்த தொடுத்த மாலையை வந்து சிவபெருமானுக்கு அணிவிக்க போகும்போது சிவபெருமானுக்கு அனைத்தும் தெரியும். நம்ம மனசால் நினச்சாலும் அவருக்கு தெரியும், அவர்கிட்ட வந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் வந்து, நீ வந்து பெண்கள் மீது ஆசைப்பட்டுட்ட, ஆனால் நீ பூலோகத்தில் பிறந்து இந்த 2 பெண்மணிகளையும் நீங்கள் வந்து திருமணம் செஞ்சு நீ வாழணும் அப்படின்ட்டு வரம் கொடுத்துட்றார். சிவபெருமானுக்கு வந்து அந்த வரத்தை கொடுத்தவொடனே சுந்தரமூர்த்தி நாயனாரால் அதை தாங்கிக்க முடியல. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன், கைலாயத்தில் அனுதினமும் உன் கூடவே இருப்பேன், இப்போ நான் பிரிஞ்சு எப்படி இவ்வளோ வருஷம் வாழ்வேன், அதனால் நீ தான் வந்து என்னை தடுத்து ஆட்கொள்ளணும்னு அவரே கேட்டுக்கிறார். அப்புறம்தான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருநாவலூரில் பிறக்கிறாரு. அப்புறம் அங்கே வளர்ந்து கல்யாண வயசு ஆகும்போது அவருக்கு கல்யாணம் பண்ணலான்னு பெண் பார்க்குறாங்க. அவர் வந்து பிறப்பு எடுத்ததே இந்த 2 பெண்களை திருமணம் பண்ணுறதுக்காக தான். இதில் 2 பெண்மணிகள், ஒருத்தர் வந்து திருவாரூரில் சங்கிலி நாச்சியாராகவும் இங்கே திருவொற்றியூரில் பறவை நாச்சியாராகவும் பிறக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்த திருமணம் பண்ணுறதுக்காக தான் இந்த பிறவியை எடுத்திருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆனால் அதுக்குள்ளே இங்கே ஒரு பெண்ணை வந்து பார்த்து திருமணம் முடிப்பதற்காக இங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்துருச்சு. அவர் வந்து அந்த தாலி கட்ட திருநாவலூரில் தான் இந்த திருமண ஏற்பாடுகள் நடக்குது. அவங்க அப்பா அம்மா வந்து இப்போ திருமணம் நடக்க போகிற நேரத்தில் வந்து சிவபெருமான் இவர் தானே வேண்டி கேட்டுக்கிட்டார் கைலாயத்தில், என்னை வந்து தடுத்து ஆட்கொண்டு நீ தான் என்னை வந்து காப்பாற்றணுன்ட்டு. அதனால் அவர் வந்து ஒரு கிழவன் வேஷம் எடுத்துகிட்டு வராரு. ஸோ கையில் ஒரு ஓலைச்சுவடி வச்சுருக்கார். அதாவது அதில் என்ன எழுதியிருக்குனாக்கா, நீயும் உன்னோட வம்சத்தினர் அனைவரும் எனக்கு அடிமை அப்படின்ட்டு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்கும் ஷாக்கு. இது எப்படி வந்து நாங்கள் ஏற்றுக்கிறது, இது யார் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாக்கா, சுந்தரமூர்த்தி நாயனாரோட அப்பா தாத்தாக்கள் முன்னாடி வந்த ஒரு மூதாதையர்கள் ஒருத்தர் வந்து அவர் எழுதி கொடுத்துருக்காங்க. அது வந்து எழுதி கொடுக்கல, எழுதின மாதிரி அவர் சிவபெருமான் வந்து திருவிளையாடல் பண்ணுறார். அதை வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ இருந்த பெரியவங்கள்ட்ட இந்த வழக்கு வந்து போகுது. அது எப்படி அவங்க கிராஸ் செக் பண்ணுறாங்க, சுந்தரமூர்த்தி நாயனோட அந்த தாத்தா வழி வந்தவங்க அந்த எழுதியிருப்பாங்களே அந்த ஓலைச்சுவடி, அந்த ஓலைச்சுவடியோட படியும் அதோட எழுத்துக்கள் வடிவங்களை வச்சு அவங்க மேட்ச் பண்ணுறாங்க. மேட்ச் பண்ணி பார்த்தாக்க இது பொருந்துது. அப்போ இவங்க வந்து எழுதி தான் கொடுத்துருக்காங்க, அது வந்து இது உண்மைதான்னு பெரியவங்கள் வந்து இந்த வழக்காடு மன்றபத்தில் தான் இந்த வழக்கு வந்து நடக்குது. எங்கன்னா திருநாவலூர்லேருந்து திருவெண்ணைநல்லூருக்கு இவங்கெல்லாம் போகிறாங்க, எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. அங்கே தான் அந்த வழக்காடு மன்றபத்தில் இந்த வழக்கு நடக்குது. இந்த ஓலைச்சுவடியை பார்த்து அங்கே இருக்கவங்க வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க, இது வந்து இது உண்மைதான், இந்த கையெழுத்து மேட்ச் ஆகுது, இந்த கையெழுத்து உங்களோட வழி தான், அப்போ நீங்கள் வந்து இவருக்கு அடிமை அப்படின்றப்ப அப்பயுமே சுந்தரர் வந்து உடலை. அது எப்படி ஒரு அந்தனர் வந்து இவர் அந்தனர் வந்தாரும் அந்த கிழவன் வேஷத்தில் வந்தவரும் ஒரு அந்தனர்
ஒரு அந்தனர் எப்படி இன்னொரு அந்தனருக்கு அடிமை ஆக முடியும், நீ பொய் சொல்கிறேன்ட்டு அந்த கோவத்தில் அந்த ஓலைச்சுவடி வாங்கி கிழிச்சு அந்த தீயில் போட்டுறாரு. அப்போ வந்து நினச்சிக்கிட்டாரு, அப்பா நம்ம தப்பிச்சோம், ஓலைச்சுவடியை நம்ம கிழிச்சு போட்டாச்சு, இதுக்கப்புறம் நான் வந்து அடிமையாக பண்ண முடியாதுன்றப்ப கிழவனாக வந்த சிவபெருமான் வந்து இது வந்து படி ஓலை தான், மூல ஓலை என் வீட்டில் இருக்குது, அதனால் என்னை ஏமாற்ற முடியாது, நீ என்னோட அடிமை, அடிமைக்கு எதுக்கு ஒரு கல்யாணம், அதான் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது வா அப்படின்ட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாரு இவர். எங்கன்னா அந்த திருவெண்ணைநல்லூரில் இங்கே இன்னமும் அந்த கோயில் இருக்குது. அந்த மூலஸ்தானத்தில் இருக்க சிவபெருமானோட பேர் வந்து கிருபாபுரீஸ்வரர், திருவெண்ணைநல்லூரில் இருக்க கோயில். அதில் போகும்போது அவர் வாசலில் நுழையிறார். அந்த கிழவன் வந்து அவர் வந்து பாத அணிகள் அணிஞ்சிருக்கார். அந்த காலத்தில் வந்து மரக்கட்டையில் தான் அந்த செருப்பு வந்து தச்சிருப்பாங்க. அந்த மரக்கட்டை அந்த செருப்பை கழட்டி விட்டுட்டு உள்ளார போய் அந்த கிழவன் வந்து மறைஞ்சிட்டார். இதை பார்த்துட்டு இருந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அப்போ தான் வந்து அந்த ஞானம் வந்தது வந்து சிவபெருமான் நம்மளை தடுத்தாட்கொள்ள தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ புரிஞ்சிக்கிறாரு. அப்புறம் அழுறாரு. அப்புறமா விடப வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து காட்சி தந்து இது மாதிரி உன்னை தடுத்தாட்கொள்ள தான் வந்தேன், நீ உன்னோட தேவார தமிழை பாடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். அந்த கிழவனாக வந்த அந்த சிவபெருமான் அணிஞ்சிருந்த அந்த செருப்பு, மரத்தாலான செருப்பு இன்னமும் அந்த கோயிலில் இருக்குது. அதை வந்து ஒரு கண்ணாடி பேழையில் பாதுகாத்து வராங்க. நீங்கள் யார் போனாலும் இந்த கோயிலில் வந்து பார்க்கலாம். அது எங்கே இருக்குது அந்த கோயில்? அது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர், அதே கோயில், உங்கூர்பேட்டிலேருந்து வழி இருக்குது. திருவெண்ணைநல்லூரில் அந்த கிருபாபுரீஸ்வரர் கோயிலில் மூலஸ்தானத்தில் பக்கத்திலேயே ஒரு கண்ணாடி பேழையில் வந்து அவர் அணிஞ்சிருந்த செருப்பு வந்து அதில் இருக்குது. இன்னமும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், சிவபெருமானே தன் காலில் அணிஞ்சிருந்த செருப்பு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒவ்வொரு கோவிலாக சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு அங்கே இருக்க இறைவனை வழிபட்டு பாடல் இயற்றி பாடுறார். அப்புறம்தான் திருவாரூருக்கு போகிறார். திருவாரூரில் அங்கே தியாகராஜ பெருமானை வணங்கி அங்கேவே சில காலம் வாழ்கிறார். அங்கே தான் பறவை சங்கிலி நாச்சியாரை பார்க்குறார். இப்படியே ஒவ்வொரு திருத்தலங்களாக தரிசனம் பண்ணிக்கிட்டே போகிற சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூருக்கு போய் தியாகராஜ பெருமானை வணங்குறதுக்காக போகிறார். அங்கே தான் நம்ம பார்த்தோம் விரண்பிண்ட நாயனாரால் அந்த திருத்தொண்ட தொகை உருவான வரலாறு அங்கே தான் பார்த்தோம். அதன் பிறகு அங்கே வந்து அவர் காதல் கொள்கிறார். அதுக்கப்புறம் அவங்க திருவாரூரில் சில காலம் வாழ்கிறார். இந்த வரலாறுகள்லாம் நம்ம வந்து பின்னால் வர வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்க இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் நம்ம மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றியான டீட்டெயிலாக எனக்கு சொல்லுங்கள், நம்ம நேயர்களுக்கும் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.